இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருமா, உன்னை இப்படி பாக்கும்போது எனக்கே என் மொத்த சொத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சிடலாம் தோணுது. இதுல மாப்பிள்ள சும்மா இருப்பாரா? நட்சத்திர பேர்ல சொத்தை எப்படி எழுதி வாங்குவேன்னு கேட்டப்போ லைவ்ல காட்டுறேன்னு நீ சொன்னதும் நான் வேற ஏதோ நினைச்சேன். பெண்களுக்கு இப்படி ஒரு அஸ்திரம் இருக்குதுன்னு இந்த பேச்சுலர் மூளைக்கு கொஞ்சம் கூட எட்டவே இல்ல. ஓ சித்தி, ஏதோ கொஞ்சம் ரெடி பண்ணுன்னு கேட்டேன். ஆனா நீ புது பொண்ணு மாதிரி ரெடி பண்ணுவேன்னு நினைக்கல. இங்க பாருமா, மொத்த சொத்தும் வரணும்னா இது கூட இல்லனா எப்படி? மத்ததெல்லாம் நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் தத்தி இல்லன்னு எனக்கு தெரியும். மாப்பிள்ள உன் அன்புங்கிற வலைக்குள்ள விழுந்த உடனே சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிடு என்ன? மாமா கொடுத்த வாக்க காப்பாத்துவார் சித்தி. அவர்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா போதும். அவசரப்பட்ட கையெழுத்து வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, என் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சிரும். ஆமா ஆமா, உண்மைதான் உண்மைதான். இந்த புத்திசாலித்தனம் எனக்கு இருந்தா எப்பவோ கல்யாணம் ஆயிருக்கும். சரி சரி, டைம் ஆகுது. பொறுமையா அடி மேல அடி வச்சுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே போய் சேருமா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். இப்போ என்ன ரொம்ப அழகா ரெடியாகி வந்திருக்க? நான் பார்க்க நல்லா இல்லையா மாமா? அப்படி இருந்திருந்தா ஏன் இப்படி ரெடியா இருக்கேன்னு கேட்டிருப்பேனே தவிர எவ்வளவு அழகா ரெடியா இருக்கேன்னு சொல்லியிருக்க மாட்டேன். வா உட்காரு. அபூர்வா, நம்ம கல்யாண நாட்கள் எனக்கு ஞாபகம் வருது. போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. இங்க பாரு, பெண்கள் சொல்ற இந்த வார்த்தை தான், இந்த வெக்கம் தான் ஒவ்வொரு ஆணையும் தன்னுடைய இளமை பருவத்துக்கு கொண்டு போற ஆயுதம். அதனாலதான் நீங்க பூமிய உங்க சொந்த மகளை விட நல்லா பாத்துக்கிறீங்கன்னு வெளியில எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீங்க ஸ்ரீராமர்னு எனக்கு தெரியும் மாமா. என்னை எல்லாரும் தப்பா பேசுறாங்கன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் நீங்க. இல்லனா அக்காவோட ஞாபகத்திலேயே உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட உங்க மேலேயே இப்படி ஒரு பழி விழுந்ததை கேட்டு என்னால தாங்கிக்கவே முடியல மாமா, தாங்கிக்கவே முடியல. இப்படி ஒரு பழி போகணும்னா எனக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் தெரியுது மாமா. நம்ம பூமிய எப்பவும் போல நல்லபடியா பாத்துக்கலாம். உள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு சுத்தமா ஒண்ணுமே கேக்கல. அபூர்வா உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது. இப்ப வெளியில வந்து பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். அபூர்வா, உனக்கு தெரியும்ல, இந்த மொத்த சொத்தும் சோபா சந்திராவோடது. எனக்கும் சோபாக்கும் பிறந்த குழந்தை எங்கேயோ உயிரோட தான் இருக்குன்னு சோபாவே சொல்லியிருக்கால. சோபா, நீயா? நான் என் குழந்தைக்காக வந்திருக்கேன். குழந்தை எங்க இருக்கு? அன்னைக்கு உன் கூட அந்த நெருப்புலயே என் குழந்தைய நான் காப்பாத்திட்டேன். நம்ம குழந்தை உயிரோட தான் இருக்கா? இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சொத்தை நட்சத்திராவுக்கு எழுதி வைக்க முடியாது இல்லையா? எப்பவோ இறந்து போன அக்கா இப்போ வந்து தனக்கு பிறந்த குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு அதை நம்பணும்னு தோணுதா மாமா?
ச்சே, மறுபடியும் இந்த வீட்டுக்கு இந்த மாதிரி வருவேன்னு நான் என் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. வீட்டுக்கு வர சொன்னா வர முடியாதுன்றா. அவ வரலன்னு சொன்னா நீ தான் அங்க போகணும். என்ன கொலை பண்ணணும்னு நினைச்சா அந்த வீட்டுக்குள்ள போகணும்னு சொல்றியா? உன்னை காப்பாத்தன நமக்கு வேண்டியவங்களும் அந்த வீட்டுல தான் இருக்காங்க. நமக்கு வேண்டியவங்கள சந்திக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு பிடிக்காதவங்கள நாம தாண்டி தானே போகணும். ஹலோ ஹலோ அண்ணா, சொல்லு பூரி. நீ சாப்பிடல, அட்லீஸ்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன்னு உன் ரூம்க்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்த. எங்கண்ணா இருக்க? பூமியை பார்க்க தான் வந்திருக்கேன். பூமியை பார்க்கவா? இந்த டைம்ல எதுக்கு போன? போ சொன்னதே நீ தானே. ஏதோ பெருசா லெக்சர்லாம் கொடுத்து அனுப்பிவிட்ட. இப்போ என்ன, ஏன் இந்த டைம்ல போனன்னு கேக்குற? அவங்க யாராவது பார்த்தா மறுபடியும் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதற்கட்டும், நீ செவ்வறு ஏறி குதிச்சு உள்ள போனியா? ஹலோ, திருட மாதிரி செவ்வறு எகிரி குதிச்சு உள்ள போற நிலைமை எனக்கே வரப்போகுது. அப்புறம் எப்படி போன? இன்னும் போகல, இனிமேதான் போகணும். அண்ணா, நீ பூமி கிட்ட பேசணும்னு நினைச்சா, மறுபடியும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சா, யாருக்கும் தெரியாம போன மாதிரி போயிட்டு வந்துரு. முடியலன்னா திரும்ப வீட்டுக்கு வந்துரு. நான் புலிடி. பூனை மாதிரி எதுக்கு போகணும்? ஆரம்பிச்சிட்டான். ஏதோ சிவாஜி கணேசன் மாதிரி பேசிட்டு இப்ப என்னடானா ஏதோ காமெடியா நாகேஷ் மாதிரி பேசுற. இங்க பாரு, எப்படி உள்ள போகணும், பூமியை பார்த்து எப்படி பேசிட்டு வரணும்ன்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் தூங்கு, போன வை. அண்ணா, அது பூமியை போய் பாருன்னு தான் சொன்ன. நாளைக்கே போய் பாத்துருக்கலாம்ல. இப்படி ராத்திரி நேரத்துல போய் பார்க்கணுமா? என் அண்ணனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு.